ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சோம்பேறி சிக்கன். சோம்பேறித்தனமாக இருக்கும், ஆனால் சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அப்போ இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சால்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் தயிர் ஊற்ற மறந்துட்டேன். ஸோ தயிரும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. நல்லா போட்டு பிசைகிறோம். இதெல்லாம் மெயின். இதில் நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி எல்லாம் நல்லா நசுங்கினா தான் அதோடய டேஸ்ட் சீக்கிரமாக நமக்கு ஜூஸாக சிக்கனுக்குள்ளே இறங்கும். ஸோ அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ரெஷர் குக்கர் மூடிட்டிங்கன்னா சிக்கனோட தண்ணியிலேயே அது நல்லா திக்காக வரும். பட் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, அதாவது குழம்பா கொஞ்சம் தேவைப்பட்டது. ஸோ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தேங்க்யூ.